அதாவது ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கை வந்து கீழே இறங்கி வந்துடுது, மேலே வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் கீழே அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் யாருக்கு வருது அப்படின்னா, நம்ம அந்த அடிக்கை உயரம் வந்து நம்ம கரெக்டாக வைக்கலை அப்படின்னா, கம்மியாக வச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற கிளாத்து கீழே இறங்கி தான் வரும். இப்போ 4.5 வந்து அடிக்கையினுடைய உயரம் வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 3.5 வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 1 இன்ச் என்ன ஆகும்னா கீழே இறங்கி தான் வரும். அப்போ மேல் கை தூக்கிக்கும், கீழ்கை அண்டர் ஆர்மில் வர அந்த ஜாயின் போடுற இடம் கீழே இறங்கிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பாடிக்கும் அந்த அடிக்கை, அதாவது மேக்ஸிமம் ஒரு 33, 34, 35 வரைக்குமே நான் 3.5 இன்ச்சு நான் வைக்க சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாடி சைஸ் அதிகமாக அவங்களுடைய அடிக்கை வந்து நம்ம போடுற செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து 4ல் ஒரு பகுதி, அதாவது நம்ம ஷோல்டர் அளவை மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன வருதோ அதை வந்து நம்ம வைக்க சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம அந்த பாக்ஸ் எப்படி போடுறோமோ அந்த கையினுடைய அகலத்தை பொறுத்து தான் அடிக்கை அளவு நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷோல்டர் ஃபாலும் வராது, அதே மாதிரி அடிக்கையும் கீழே இறங்கி வராது. அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வந்து லூஸ் கொடுக்கறது, ஷோல்டர் ஃபால் வர்றது அப்படிங்கிறது வந்து அது வேற. ஏன்னா அது நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் மெயினாக இருக்க 2 காரணம், அடிக்கை அளவு கரெக்டாக குறிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வராது, அதே மாதிரி கீழே கையும் இறங்கி வராது, கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் லூஸ் வேணும்னு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அப்படி தூக்குன மாதிரி இருந்தாலுமே ரவுண்ட் ஷேப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறக்கு ஸ்லீவ் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை, கை நீளமாக வச்சுருக்கோம், அதாவது ஒரு 6.5 இன்ச்சு 7 இன்ச்சு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அடிக்கை அளவு கரெக்டான அளவில் நீங்கள் வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே அது தொங்கிட்டு தான் இருக்கும். அப்போது கை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரவுண்ட் ஷேப் தெரியும், கீழே வந்து அந்த ஜாயிண்ட் அந்த இதெல்லாம் கீழே வந்து இறக்கமாக தெரியும். அதனால் எப்போ நீங்கள் மார்க் பண்ணாலும் அடிக்கை அளவை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள்.